ஸ்பெயின் நாட்டில் பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்காக ஸ்பெயின் நாட்டிற்கு அரசுமுறை பயணமாக கடந்த 27ஆம் தேதி முதலமைச்சர் சென்றிருந்தார். இந்த வகையில் தனது சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று சென்னை திரும்பியிருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விமான நிலையத்தில் முதலமைச்சர் வந்திறங்கியிருக்கிறார். அங்கு அவரை வரவேற்பதற்காக தலைமைச் செயலாளர், அமைச்சர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் இருக்கின்றனர். ஸ்பெயின் நாட்டின் பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்காக ஸ்பெயினுக்கு சென்றிருந்த முதலமைச்சர் தற்போது சென்னை திரும்பியிருக்கிறார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக திமுக தொண்டர்கள், அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோர் அங்கு குவிந்திருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்பெயின் நாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை திரும்பியிருக்கிறார். முதலீட்டாளர்களுடனான சந்திப்புக்கு பிறகு அவர் சென்னை திரும்பியிருக்கிறார். ஸ்பெயின் நாட்டின் பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகி இருக்கின்றன. நிலையில் சென்னை வந்திருக்கும் அவரை தலைமைச் செயலாளர், அமைச்சர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜ் இணைந்திருக்கிறார். பாண்டியராஜ், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக கடந்த 27ஆம் தேதி ஸ்பெயின் நாட்டிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டிருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது தமிழகம் திரும்பியிருக்கிறார். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த ஜனவரி 27ஆம் தேதி ஸ்பெயின் நாட்டிற்கு தமிழக தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா மற்றும் அதிகாரிகளுடன் துபாய் வழியாக, ஸ்வீடன் வழியாகவும் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றிருந்தார். இந்த சூழ்நிலையில் ஸ்பெயின் நாட்டு அங்கு பயணம் மேற்கொண்டிருந்த முதலமைச்சர் ஸ்பெயின் நாட்டு தலைநகர் மேட்ரிட் நகரில் நடைபெற்ற ஸ்பெயின் தொழில் அமைப்புகள் மற்றும் ஸ்பெயின் பெரும் தொழில் நிறுவனங்களினுடைய முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய சாதகமான முதலீட்டு சூழல் மற்றும் கட்டமைப்பு வசதிகள் குறித்து எடுத்துரைத்து தமிழ்நாட்டில் முதலீடுகளை மேற்கொள்ள வருமாறு அங்கு இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்து உரையாற்றினார். தொடர்ச்சியாக ரோபோ நிறுவனத்தினுடைய சர்வதேச இயக்குநர் கார்லோஸ் கேலக்ஸியுடன் மற்றும் இந்திய இயக்குநர் நிர்மல்குமார் ஆகியோருடன் பெருந்துறையில் புதிய குழாய்கள் மற்றும் இணைப்புகளை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகளை நிறுவிடவும், ராணிப்பேட்டையிலும் பெருந்துறையிலும் செயல்பட்டு வரக்கூடிய தொழிற்சாலைகளை விரிவாக்கம் செய்வது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு சந்தித்து பேசியிருந்தார். தொடர்ச்சியாக ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு தொழில் முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்தில் தொழில் தொடங்க வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்த நிலையில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களானது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. கிட்டத்தட்ட 5000 கோடி அளவிற்கு தொழில் முதலீடுகளானது மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள். குறிப்பாக சரக்கு முனையங்கள் மற்றும் சரக்குகளை கையாளக்கூடிய பூங்காக்களை அமைப்பது, உலகளவில் முன்னணி நிறுவனமான ஹைபர்ட் லாய்ட் நிறுவனத்துடன் சுமார் 2500 கோடி ரூபாய் முதலீட்டில் 1000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்பட்ட வகையில் மற்றும் அமைப்புல புரிந்துணர்வு ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டது. இப்படி பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு தமிழகம் வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தமிழ்நாடு அரசினுடைய உயர் அதிகாரிகளும் அமைச்சர்களும் திமுகவினுடைய நிர்வாகிகளும் தற்பொழுது புத்தகம் மற்றும் பொன்னாடைகள் அணிவித்து தற்போது வரவேற்பு அமைச்சர்கள் பார்த்தோம். திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவரும் திமுக பொருளாளருமான டி.ஆர். பாலு அவர்கள் ஆளுயர மாலை ஒன்று அறிவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தற்பொழுது வரவேற்பு அளித்து வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டிருந்த பயணம் தொடர்பாகவும் அங்கு மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் முதலீடுகள் தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து விளக்க இருக்கிறார். அதற்கு முன்னதாக திமுகவினுடைய நிர்வாகிகளும் அமைச்சர்களும் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பதை பார்த்தும் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். லாவண்யா, எடுத்துட்டீங்களா? சரிங்களா? ஒரு 7 நிமிடம் கேட்டதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாழ்த்துக்களை எல்லாம் பெற்று ஸ்பெயின் நாட்டுக்கு சென்ற நான் தமிழ்நாட்டுக்கு பல்வேறு முதலீடுகளை ஈர்த்துவிட்டு திரும்பி இருக்கிறேன். அந்த வகையில் இது மிகப்பெரிய சாதனை பயணமாக அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக
அரசு முறை பயணமாக ஸ்பெயின் நாட்டுக்கு கடந்த ஜனவரி 29ஆம் தேதி போனேன். முதல் நிகழ்வா ஸ்பெயின் நாட்டை சார்ந்த முன்னணி தொழில் நிறுவனங்களோட நிர்வாகிகள் பங்கேற்கும் முதலீட்டாளர் மாநாடு நடந்துச்சு. அதுக்கு ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற பல்வேறு தொழில்துறை குழும நிர்வாகிகள் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸ்பெயின் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சக அதிகாரிகள், ஸ்பெயின் தொழில் கூட்டமைப்பு பொறுப்பாளர்கள், இன்வெஸ்ட் ஸ்பெயின் என்ற அமைப்பை சார்ந்தவங்களை சந்திச்சேன். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குறதுக்கு இருக்கக்கூடிய உகந்த சூழல் பற்றி அங்க எடுத்து சொல்லி நம்ம மாநிலத்தில் முதலீடுகளை மேற்கொள்ளணும்னு நான் வலியுறுத்தினேன். அதன் தொடர்ச்சியா அடுத்தடுத்த நாட்கள்ல ஸ்பெயின் நாட்டில் செயல்படுற முன்னணி நிறுவனங்களோட நிர்வாகிகளை தனித்தனியா நேரில் சந்திச்சு கலந்துரையாடினேன். தமிழ்நாட்டில் முதலீடு செய்யணும்னு அவங்களை கேட்டுக்கிட்டேன். சில முக்கிய நிறுவனங்களோட பெயர்களை இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். காற்றாலை மின் உற்பத்தியிலும் நீர் மறுசுழற்சியிலும் முன்னணி நிறுவனமான ஆக்சியானா நிறுவனம், உயர்தர வீட்டு கட்டுமான பொருட்களில் உற்பத்தியிலும் பீங்கான் பொருட்கள் உற்பத்தியிலும் உலகின் முன்னணி நிறுவனமான ரோக்கா நிறுவனம், கண்டெய்னர் முனையங்கள் மற்றும் சரக்கு பூங்காக்கள் அமைக்கிறதுல சிறந்த நிறுவனமான ஹபாக் லாய்டு நிறுவனம், சர்வதேச தரத்தில் சாலை கட்டமைப்பு வசதி அமைக்கக்கூடிய அப்பர்டிஸ் நிறுவனம், மோட்டார் வாகன உதிரி வாகனங்கள் உற்பத்தியில் உலகின் முன்னணி நிறுவனமான இருக்கக்கூடிய கெஸ்டாம்ப் நிறுவனம், ரயில்வே சார்ந்த உற்பத்தி தொழிலில் உயர் தொழில்நுட்பத்தோடு செயல்படக்கூடிய டால்கோ நிறுவனம், பொறியியல் வடிவமைப்பு மற்றும் பொறியியல் கல்வித்திறன் பயிற்சிக்கான நவீன கருவிகளை உற்பத்தி செய்கிற எடிவான் நிறுவனம், உயரியல் ஆராய்ச்சி மற்றும் மருந்து உற்பத்தி நிறுவனமான மேப்ட்ரி நிறுவனம் ஆகிய நிறுவனங்களோட நிர்வாகிகளை எல்லாம் நான் சந்திச்சேன். இந்த நிறுவனங்களோட நிர்வாகிகள் எல்லாரும் தங்களோட தொழில் திட்டங்களை விளக்கியும் தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு தங்களோட ஆர்வத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த முயற்சிகளோட பயணம் 3440 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். ஹபாக் லாய்டு நிறுவனம் 2500 கோடி ரூபாய் முதலீடு, எடிவான் நிறுவனம் 540 கோடி ரூபாய் முதலீடு, ரோகா நிறுவனமும் 400 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்காக உறுதியளிச்சிருக்கு. இந்த நிறுவனங்கள் மட்டுமில்லாம மற்ற நிறுவனங்களும் அடுத்தடுத்து எதிர்காலத்தில் தங்களோட முதலீடுகளை மேற்கொள்வாங்கிறத நம்பிக்கை எனக்கு இருக்கு. தமிழ்நாடு குறித்தும் கழக அரசு குறித்தும் உலகளாவிய தொழில் நிறுவனங்களுக்கு உள்ள நம்பிக்கையை இது காட்டுது. தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியையும் தமிழ்நாட்டின் பொருளாதார மேம்பாட்டையும் புகழ்ந்து உலக அளவில் முக்கிய பத்திரிகையான நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ள செய்தியை நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க. உற்பத்தி துறையில சீனாவுக்கு மாற்றாக இந்தியா கருதப்பட்டு வரும் இந்த வேளையில் அந்த உற்பத்தி துறையில் முந்தி செயல்படுகிற மாநிலமாக தமிழ்நாடு முன்னேறி வர்றதையும் பெரும் அளவிலான வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய முதலீடுகள் பல தமிழ்நாட்டில் கடந்த 2 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதையும் அந்த செய்தி சுட்டிக்காட்டியிருக்கு. இந்தியா பயணிக்கக்கூடிய பாதையில் முந்தி பயணிப்பது மட்டுமல்ல, தமிழ்நாடு தனக்குன்னு தனி பாதை ஒன்றை வகுத்து செயல்பட்டு வரதாகவும் முதல் பக்கத்தில் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை போட்டிருக்கு.
அதை பாராட்டியும் இருக்கு. இது போன்ற பாராட்டுகள் தான் எங்களை மேலும் உற்சாகப்படுத்தி செயல்பட வைக்குது. தமிழ்நாட்டை தொழில்துறையில் தலைசிறந்த மாநிலமாக உயர்த்தும் எங்க பயணத்துக்கு ஸ்பெயின் பயணம் மிக மிக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு. இது போன்ற அடுத்த பயணங்கள் திட்டமிடப்படும் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். சார், இப்ப வெளிநாட்டுகளுக்கு நீங்க பயணம் மேற்கொண்டு வரும் பொழுது முதலீடுகள் அதிக அளவில் ஈர்க்கப்படுது. இதற்கு அடுத்த கட்டமாக வேறு எதுவும் நாடுகளுக்கு செல்ல வாய்ப்பு இருக்குங்களா முதலீடுகள் இருப்பதற்கான? திட்டமிடும் போது உங்ககிட்ட சொல்லிட்டு செய்யறேன். நாடாளுமன்ற தேர்தல் இப்ப நெருங்கி வர்றதுனால அதற்கு பிறகுதான் என்னுடைய பயணங்கள் இருக்கும். சார், நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரை நிகழ்த்தியிருக்கிறாரு, பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. அது தொடர்பா அந்த நிகழ்வுலாம் நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன், படிச்சேன், ரசிச்சேன், சிரிச்சேன். ஏன்னா பிஜேபி தான் எதிர்கட்சி மாதிரியும் காங்கிரஸ் தான் ஆளுங்கட்சி மாதிரியும் அவர் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவர் எதிர்கட்சியாக அவர் செயல்பட்டுக்கிட்டு ஆளுங்கட்சியா இருக்க காங்கிரஸ் அட்டாக் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இதுதான் புரியாத புதுதா இருக்கு. சார், பிரைம் மினிஸ்டர் பேசும்போது 400 இடங்கள்ல கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி எம்பி எலெக்ஷன்ல சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து சார்? மொத்தம் 400 தானா? 543 இடம் இருக்கு. அதையும் கைப்பற்றுவேன்னு சொன்னாலும் ஆச்சரியம் இல்ல. சார், நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எப்படி பாக்குறீங்க சார்? புது அரசியலுக்கு வந்திருக்காரு. மக்களுக்கு தொண்டாற்ற யார் வந்தாலும் நான் மகிழ்ச்சி அடைவேன். நன்றி, வணக்கம். ஸ்பெயின் நாட்டிலிருந்து 3440 கோடி அளவிற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இந்த சுற்றுப்பயணம் சிறப்பாக அமைந்திருப்பதாகவும் நாடாளுமன்றத்தில் பிரதமர் ஆற்றியிருக்கக்கூடிய உரை குறித்தும் பல்வேறு கேள்விகளுக்கு செய்தியாளர்களிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். ஸ்பெயின் நாட்டிலிருந்து முதலீட்டாளர்களுடைய சிறப்பு ஆலோசனைக்கு பிறகு பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பான சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். எந்தெந்த நிறுவனங்களுடன் எவ்வளவு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பது குறித்தும் செய்தியாளர்களிடத்தில் விளக்கியிருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்திருக்கிறார். விஜய் அரசியல் தொடங்கியது குறித்தும் அவர் வரவேற்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி பேசியிருந்தது குறித்த கேள்விக்கும் அவர் பதிலளித்திருக்கிறார்.